பொலிட்டிக்கலி இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணா. உள்ளபடியே தனிப்பட்ட முறையில் பழக நல்ல நண்பர். 2 மகள்கள் திருமணத்துக்கும் வந்திருக்கார் ஸ்டாலின் அவர்கள். என்னோட 60க்கு வந்திருக்கார். கனிமொழி வந்திருக்காங்க. நீங்கள் இன்னும் என்னோட ஃபஸ்ட்டு டாக்டர் மேரேஜ் இன்வைட் பண்ணுறதுக்கு நான் கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவர் சொன்னேன், நான் இந்த வீல் சேரில் வர வேண்டியிருக்கேன், அதனால் ஸ்டாலின் அண்ணா அவசியம் வர சொல்கிறேன், கூப்பிட்டுட்டீங்களா? நான் இப்போ கூப்பிட்டுட்டு அவர் வீட்டிலேருந்து தான் போகிறேன். அது நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் அவருக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு போகிறப்ப அப்போ தான் அவர் துணை முதல்வராக அறிவிப்பு வருது. என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 700-800 பேர் அவர் வீட்டு வாசலில் கூட்டம். அவரோட செக்ரட்டரி பின்பக்கமாக வாங்க சார்னு கூட்டின்னு போய் அப்போ அவரும் ஸ்டாலின் அவர்களும் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் தலைவரை கூப்பிட்டுட்டீங்களான்னு. அடுத்தது அப்பாயின்மெண்ட் அங்கே தான் போயிட்டுருக்கேன். அவர் ஒரு தரம் கூட உள்ளே போகும்போதே டிஆர் பாலு கேட்டார், தமிழ்நாடு பிஜேபிக்கு எப்போ தலைவர் அறிவிப்பாங்க அப்படின்னு. அப்போ உடனே ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், உங்களை எப்போ அறிவிப்பாங்கன்னு கேளுங்க என்ன அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதைங்கிறது அன்றைக்கி உண்டு, இன்றைக்கும் உண்டு. இப்போ இன்றைக்கி நாம் போய் ஒரு டிகேஎஸ் மகளுடைய திருமணம் அவர் நேரடியாக அழைச்சிருந்தார் என்ன. அதனால் போகிறத அவர் நன்றி சொல்லிகிட்டு இருந்தார். இன்னும் ஸ்டாலின் அவர்கள் பேசலை வாழ்த்து. நான் போய் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்தேன். உடனே ஸ்டாலின் அவர்கள் ஆர்எஸ்பிஐ சொல்லி நீங்கள் இப்போ அவர் மேலே கூட்டின்னு வாங்கினார். நம்ம என்னை பேசுகிறேன்னு கேட்டால், இல்லை நான் கிரீட் மாத்திரம் பண்ணுறேன்னு சொன்னேன். அவர் பேசினார். ஸோ அதாவது நம்ம ஐடியாலஜி தான் நமக்கு எதிர்ப்பு, நபர் நட்பு தான். அதில் நான் இன்னி வரை மாறினது கிடையாது. நீங்கள் மாறினதுலேன்னு சொன்னனால கேட்குறேன் சார். ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு மேலே ஒரு கான்ட்ரவர்சி ஸ்பார்க் ஆச்சு. கனிமொழி அவர்களை பற்றின ஒரு ட்வீட் ஒன்று. நான் கனிமொழியை பற்றியா ட்வீட் பண்ணியிருந்தேன் சார்? அவங்களே ரிப்ளை பண்ணாங்க சார். அதுக்கு இது அவங்களுடைய தரம் மோசமா இருக்குன்னு அவங்க கூட சொன்னாங்க. நீ பேர் மென்ஷன் பண்ண வேண்டாம். நான் யார் பேரும் சொல்லல. யாரை பத்தி சொன்னீங்க? அதனால அது அப்படியே இருக்கட்டும். யாரை பத்தி சொன்னீங்க? இல்ல, நான் அதை பத்தி மாநில உறுப்பினர் யாரு, இங்க தலைவர் யாரு? சரி, நான் அதுல கருணாநிதி சொல்லல, சொல்லியிருக்கேன் சார். நான் சொல்றேன், அதுல பேர் இல்ல, தலைவர் இருக்கு, மாநில அப்படின்னா யாரு சார்? இல்ல, let it rest like that. இல்ல முடிஞ்சு போன கான்ட்ரவர்சி அது இன்னைக்கு தேவையில்லாது. எஸ், ஐ தேவையில்லை, ஐ அக்ரி. பட் நீங்க தனிப்பட்ட முறையில் போனது இல்லைன்னு சொன்னதால அந்த இது எனக்கு தோணுச்சு. அது இல்ல, நான் தனிப்பட்ட முறையிலையும் நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன். ஓகே, நான் அவங்க ராஜாத்தியம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். நான் அவங்கள நேரடியாக இன்வைட் பண்ணியிருக்கேன், காபி சாப்பிட்ருக்கேன் என்ன. அதனால அதெல்லாம் இன்றைக்கும் மாறாது. நாளைக்கு அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சேகர் பாபு பார்த்தாரு. பார்த்து போய் நான் என்ன சொன்னேன், பாருங்கள், உங்களோட சண்டை பண்ணணுன்றது எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை.